வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகள், இஸ்ரேல் அடுத்த நகர்வு என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதை பற்றின ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வச்சுருக்கேன், கடைசியாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளோட கோர் ஃபெஸ்டிவல் சீசன் வர ஆரம்பிச்சிச்சு. விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அப்படியே தொடர்ந்து இது தீபாவளி, நவராத்திரின்னு வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பண்டிகையாக பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக மக்கள் சீட்டு போட்டு அது சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருட்களோ இல்லை ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கரெக்டாக இந்த நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் சீனா பயங்கரமான ஒரு குட்ஸை இந்தியன் மார்க்கெட்டில் திணிச்சாங்க. ஸோ இது இப்போ எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு ரிப்போர்ட் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் சொல்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். நண்பர்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த சைனாவை பொறுத்தளவு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டு முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் சிஏஐடின்ற ஒரு பாடி இருக்குது. ஸோ இவங்க இந்த அசோசியேஷன் இப்போ ஒரு சில டேட்டாஸ் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ சொல்கிறாங்க, அதாவது இப்போ இருக்கிற இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் மேட் இன் சைனா ப்ராடக்ட் முன்ன இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் முன்ன இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தயாரிக்கிற லேம்பை இந்தியாலையும் தயாரிக்கிற மாதிரியான நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இது இப்போ இந்தியன் மார்க்கெட்லையும் சீப்பாக இருக்கனால, குறிப்பாக இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் அவைலபிலிட்டிஸ் நிறைய ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு விதமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த பண்டிகை சீசன் ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் இந்த மன் கி பாத்ன்ற இந்த ரேடியோ மூலமாக சொல்கிற இந்த இன்டர்வியூவில் அவர் வாய்ஸ் ஃபார் லோக்கல் அப்படின்னு இப்போ ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இந்த மேட் இன் சீனா பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு மறைமுகமான ஒரு கேம்பெயின் இது தொடங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ட்ரேட் ரீதியாக சில பேருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. ஈஸியாக நல்ல லாபத்துக்கு கம்மியாக வாங்கி நல்ல லாபத்துக்கு வித்துட்டு இருந்தோம், இங்கே லோக்கல் ப்ராடக்ட் இன்னும் எங்களுக்கு அந்தளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்ற ஒரு சில அதிருப்திகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 3.75 லட்சம் கோடி இந்த தீபாவளி சீசன்ல சேல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான் அக்ராஸ் இந்தியா. அதாவது இதுக்கு முன்னாடி இயரை அதாவது லாஸ்ட் இயர்ல சொல்றேன், 2022 கம்பேர் பண்ணும்போது 23ல இந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் சொல்லிருக்காங்க. 3.75 லட்சம் கோடி ஒரே ஒரு தீபாவளி பண்டிகைக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 40% சீன பொருட்கள் அதாவது சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வேர் ஆக்குபைங் நியர்லி 70% அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி இது கணிசமாக குறையும், இந்த டேட்டா படி கணிசமாக குறையும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ இது 70%லேருந்து 50% கம்மியானா கூட அது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா எதுவுமே ஓவர் நைட் நடக்க போகிறதில்ல. இந்த அளவுக்கு டம்ப் பண்ணதும் சைனா ஓவர் நைட்டில் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமாக இன்க்ரீஸ் பண்ண மாதிரி கம்மியும் ஆகும். ஆனால் இப்போ இன்னொரு டேட்டா தான் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்னதான் சீனாவோட பொருட்களை கம்மியாக இருந்தாலும் சீனாவுடனான வர்த்தகம் இருக்குது பாருங்க, ட்ரேட் டிஃபிசிட் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. சீனா கிட்டத்தட்ட $100 பில்லியன் இந்தியாவில் இது கொடுக்குறாங்க, இந்தியாவில் பொருட்களை தள்ளுறாங்க, சைனீஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்தியாவால் மிஞ்சி 16 பில்லியனுக்கு மேலே சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஒரு நிலைமை. ஸோ இந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்றது இந்தியா மட்டும் ஃபேஸ் பண்ணல, அமெரிக்காவும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறனால இப்போ என்னடா நீ இங்கே சைனாவோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பெரிய ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் இந்த பக்கம் இப்படி ஒரு கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் அதை ஃபோனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறதுக்காவது இங்கே உற்பத்தி பண்ணுற வேலைகளை தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு உற்பத்தி வேலைகள் தொடங்கியிருக்கனால கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் சைனாவோட குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான செக்டாரில் அடி வாங்கியிருக்கு. ஆனால்
இந்தியா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அதிகமாக பண்றாங்கன்னா நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? கிட்டத்தட்ட பெரிய பெரிய கிரெயின்ஸ், பெரிய பெரிய ஸ்டீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த சைனா கிட்ட இருந்து பொருட்கள் வந்து மோஸ்ட்லி இந்த சைனீஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது குறிப்பா இந்த கிரெயின்ஸ் மற்ற குளோபலா கம்மியா இருக்க ரேட்ல வாங்கி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சீனாவை கவுண்டர் பண்றதுக்கு. ஸோ இது ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவா பார்க்குறாங்க. ஸோ பீப்புள் பவர், மேன் பவர் அதிகமாக ஈடுபடுற மாதிரியான விஷயங்கள், வேலைவாய்ப்பு இங்கே குறையாத மாதிரியான விஷயங்களுக்கு இந்திய பொருட்களை அதிகமாக உள்நாட்டில் தயாரிக்கிற மாதிரியும், இப்போ இந்த பொருட்களை விலை வரி இல்லாமல் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டாக உடனடியாக அதை வந்து நம்ம கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்கான வேலைகள் பண்ணாதான் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டான ப்ராசஸில் இருக்கும். ஸோ போட்ட டேட்டை விட தாமதமானாலும் அது லாஸ் வந்து ஒரு பக்கம் வரும். ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால தான் இப்போ இந்த முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேலன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இன்னொன்றும் கவனிக்கணும். சைனால ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து உருவாகிருக்கு கடந்த ஒரு மாதங்கமாக சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு சில ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு எதிராக பயங்கரமான ஒரு சில எதிர்ப்புகள் வர மாதிரி சிசிபியோட மவுத் பீஸ் சொல்லப்படுற குளோபல் டைம்ஸில் ஆர்டிக்கல் எல்லா மீடியாலும் அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் போட்டிருந்தாங்க, இவ்வளோ கேவலமாக பச்சையாக இந்தியாவுக்கு எதிராக எப்படி திட்டுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. இதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து சைனா ப்ராப்ளம் எங்களுக்கு இன்னும் இருக்க தான் இருக்குது, நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணல, நாங்களும் சைனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்காக சொன்னது சைனாக்கு அது டிப்ளமேட்டிக்காக ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப தப்பாக டீல் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்ப்புகள் வந்து சைனா தரப்பில் எழுந்தது. அதனால் வெரி அன்ஃபேர் அண்ட் வெரி அன்பேலன்ஸ்டு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்காக தான் சைனீஸ் மத்தியில் இந்தியர்களுக்கு எதிரான, அது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எதிர்ப்பு மனப்பான்மையினால கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்டை வச்சு சைனாவும் வந்து எப்படி பாகிஸ்தான் அவங்க நேஷனலிஸ்ட்டை கொண்டு வந்து மால்தீவ்ஸ் எப்படி இந்தியாவுக்கு எதிராக மக்களை திருப்பி விட்டாங்களோ அதே மாதிரியான வேலைகளை சைனாலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் இது வர்த்தக ரீதியாக பிஆர்ஐ கவுண்டர் பண்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு வகையில் சீனாவை காயப்படுத்துது, அதுக்காக இந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாலே நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மேன் பவர் ரிலேட்டடாக இருக்கிற ஐட்டங்களை இம்போர்ட் பண்ணுறத, அதாவது சைனா கிட்டேருந்து வாங்குறத கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு வாங்குறாங்க பாசிட்டிவாக இருந்தாலும் அது லாங் ரனில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஸோ கிட்டத்தட்ட ட்ரேட் டிஃபிசிட்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது, இந்த கேப் அதிகரிச்சுட்டு வர்றது வந்து அது நல்லதுக்கா அப்படின்ற ஒரு, அதுவும் டெவலப்பிங் நேஷன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது நல்லதா அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் ஆயிருக்குங்க. என்ன சவால் பார்த்தீங்கன்னா, ரெட் சீல யமன் வந்து இப்போ உள்ள வர தொடங்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து யமனுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதனால் இந்த செங்கடலில் ஒரு பெரிய பிரச்சனைகள் எழுந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நிறைய சவால்கள், குறிப்பாக இந்த ஷிப்மெண்ட் ரூட் இருக்கு பாருங்க, அந்த ஷிப்மெண்ட் ரூட்டில் இன்னும் அதிகமான செலவுகளோட ஷிப்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலவிதமான பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள், குறிப்பாக மிடில் ஈஸ்டில் யூரோப்பு, ஏஷியா, ஆப்பிரிக்கா எல்லாருமே இந்த ரெட் சீயை நம்பி தான் வந்து அவங்க ஷிப்பிங் லேன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சீனா ரஷ்யாவை வச்சு ஏதாவது ஒரு புதிய முடிவுகள், புதிய ரூட்டை ஒன்று நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெஸ்போலாவோட சீஃப் ஆசன் நசரல்லாவோட இந்த நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் பிரச்சனைகள், கான்ஃப்ளிக் வந்து ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள்னால கிட்டத்தட்ட காஷ்மீரில் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்றாங்க, இங்கே கூட எங்கேயோ ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில சர்ச்சையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கடுமையான கோபத்தை வெளிக்காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற பிரச்சனைகள் உலகம் எங்கும் பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம இதோட நம்ம லைவை முடிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.